வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரே உள்ள பழைய பொருட்கள் வைத்திருக்கும் குடோனில் தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் வசந்த். வசந்த், இந்த தீ பற்றுவதற்கான காரணம் என்ன? விவரங்கள். வணக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரே இந்த பழைய பொருட்கள் பாதுகாத்து வைக்கும் இந்த குடோனானது உள்ளது. இதில் திடீரென பற்றிய நெருப்பானது குழந்துவிட்டு இருந்து வருகிறது. இது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள இந்த பழைய பொருட்கள், குறிப்பாக இந்த பிளாஸ்டிக் வயர் போன்ற பொருட்களை பிளாஸ்டிக் பேக்கிங்கில் இருந்து பிரித்து எடுக்கும் பணி இங்கு நடைபெற்று வருகிறது. இதில் இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் பணியாளர்கள் யாரும் இல்லை. இங்கு திடீரென பற்றிய நெருப்பு கரும்பு வழியாக கிளம்பி வருகிறது. தற்சமயம் இந்த தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மின்சார கசிவு. நேற்று இரவு செல்லும் பொழுது இந்த மின்சாதன பொருட்களை முழுவதுமாக பவர் நிறுத்திவிட்டு செல்லாததனால் இந்த மின்சார கசிவு ஏற்பட்டு இந்த நெருப்பு பற்றியிருக்கலாம் என கருதப்பட்டு வருகிறது. இங்கு இந்த பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாக மற்ற இடங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டு இங்கு தரம் பிரிக்கும் பணியும் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த தீ எரிந்து கொண்டிருக்கும் குடோன் பகுதியில் இந்த வயர்களை பிரிப்பதற்கான கேஸ் போன்ற பொருட்களும் உள்ளே இருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அதனால் பெரும் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படுவதற்கு முன்பு இந்த தீயை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் தீயணைப்பு துறையினர் உள்ளனர். தற்சமயம் 2 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவையும் இங்கு வரவழைக்கப்பட்டுள்ளது. 2 தீயணைப்பு வாகனத்தில் வந்த 20க்கும் மேற்பட்ட இந்த தீயணைப்பு பணி வீரர்கள் தண்ணீர் கொண்டு தற்சமயம் இந்த நெருப்பினை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒருபுறம் தீயானது எரிந்து கொண்டு வந்தாலும் உள்ளே செல்வதற்கான வழிகளும் இல்லாத நிலையில் உள்ளது. மேலே முழுவதுமாக கூரை அமைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளதனால் நெருப்பு மிக பெரிதாக எரிவது வெளியே தெரியாமல் புகை மட்டும் கிளம்பி வந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் ரயில்வே இருப்பு பாதை இருப்பதால் அங்கு ட்ரெயின் வேகமாக செல்லும் பொழுது அதனால் வரும் காற்றின் காரணமாகவும் இந்த பகுதியில் நெருப்பு அதிகமாக பரவுவதற்கு வாய்ப்புள்ளது என்பதால் உள்ளே செல்வதற்கு போதுமான வழி இல்லை என்பதாலும் நீண்ட பைப்புகள் அமைத்து அதன் மூலமாகவே இந்த நெருப்பினை அடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்சமயம் வரை முதலில் எந்த அளவிற்கு இந்த கரும்புகையானது பரவி எரிந்து கொண்டிருந்ததோ அது போன்றே எரிந்து கொண்டிருக்கிறது. மேலும் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு இந்த நெருப்பினை கட்டுக்குள் கொண்டு வரும் வாய்ப்புகளையும் பணிகளையும் மேற்கொள்ளப்படும் எனவும் தீயணைப்புத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.